ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி மட்டன் நல்லி சூப்பு. வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 1/2 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். 2 தக்காளி பொடியாக நறுக்குனது, 2 வெங்காயம், 2 பச்சை மிளகாய், தாளிப்புக்கு பிரியாணி லீவ்ஸும் கொத்தமல்லியும் எடுத்திருக்கேன், மிளகு சீரகம், இஞ்சி பூண்டு விழுது, மஞ்சள் தூள் 1 டேபிள் ஸ்பூன். இப்போ நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். குக்கரில் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுட்டு தாளிப்புக்காக பிரியாணி இலை போட்டுக்கலாம். பிரியாணி இலை போட்ட உடனே நம்ம எடுத்து வச்ச 2 பச்சை மிளகா, நீளமாக நறுக்குன 2 வெங்காயம் இதில் சேர்த்துட்டு நம்ம இதை பொன்னிறமாக நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க 2 தக்காளியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 4 டேபிள் ஸ்பூன் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதிலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். அது வரைக்கும் நம்ம இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ இதிலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த டயத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்க மிளகு சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், இது 2ஐயும் நல்லா நம்ம இடித்து எடுத்துக்கலாம். இதே இது நம்ம மிக்சியில் அரைச்சி சேர்க்குறப்ப சூப்பு வந்து டேஸ்ட்டு மாறிடும். உரலில் இந்த மாதிரி கொரப்பாக இடித்து சேர்க்குறப்ப நம்ம சூப்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க எலும்பு இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் இடித்து வச்சுருக்க மிளகு சீரகம் அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கப்புறம் 1 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு நம்ம சேர்த்ததுக்கப்புறம் இதை எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். மசாலா நல்லா எலும்பில் இறங்குற வரைக்கும் 5 மினிட்ஸ் நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ணணும். அப்போ தான் மசாலா எலும்புக்குள்ளே நல்லா இறங்கி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம சூப் குடிக்கிறப்ப. உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ, எவ்வளோ தண்ணியாக சூப்பு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. சூப்பில் தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஒரு கிளறிட்டு குக்கரை மூடி 10 விசில் வச்சுக்கலாம். நம்மளோட மட்டன் எலும்பு சூப்பு ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். கடைசியாக நம்ம இதில் 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சுவையான மட்டன் நல்லி சூப்பு ரெடி ஆயிடுச்சு. மட்டன் நல்லி சூப்பு உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு அர்ஃபான் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஈஸியாக சமைக்கலாம், ருசியாக சாப்பிடலாம். பை பாய்.